ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. ஓகே. பரணி வந்துட்டு அப்படி, ஆனா இன்னும் ப்ரோகோஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அந்த அப்படின்னு அப்டேட் சொல்லாருன்னு பார்த்தேன். சரி, நம்ம அப்டேட்டோட ஆரம்பிப்போம். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் எதை சொல்றாருன்னு சொல்லட்டும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச தகவல் அபிஷியலா வந்திருக்கு. அமீர் கான் கூலியில நடிக்கிறாரு. அவர் பேரு டஹா. டஹா தானே அது? டஹா. அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கூலி வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது, டி பாக்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது, 4DX ரிலீஸ் ஆகுது. அது எல்லாமே அந்த போஸ்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அஃபீஷியலாக வந்துருச்சு ஆக மொத்தம். அப்புறம் ஓஹோ எந்த பேபி அந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஆடியோ ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷாலோட தம்பி நடிக்கிற படம் ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பீனிக்ஸ் டீம் நடிகர் விஜய் அவர்களை சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. டைரக்டர் அனல் அரசும் விஜய் சேதுபதி பையன் சூர்யா சேதுபதியும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஹர வீரமல்லு அந்த படத்துல வந்து ட்ரெய்லர் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. பவன் கல்யாண் படம். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சசிகுமார் படம், அந்த படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க சொல்லுங்க, கேட்போம். அதுக்கு முன்னாடி வந்து வேற என்ன, ஓஹோ இந்த பேபி டீம் வந்து கோயம்புத்தூர் எஸ்என் காலேஜுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் ஃபீனிக்ஸ் படத்துடைய செலிபிரிட்டி பிரீமியரோட கிளிம்ஸ் வந்துருந்துச்சு. தக் லைஃப் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கமலும் சிம்புவும் சேர்ந்து சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப செம ஃபன்னா இருந்துச்சு. அந்த ஏன்னா கேட்ட கேள்வி ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். அது அழகா அதை சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ. பார்க்கலன்னா பாருங்க. அப்புறம் ராமாயண படம் அந்த கேரக்டர் யாராவது நடிக்கிறாங்கிற அஃபிஷியல் கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் அப்புறமேட்டு கடைசியாக அதை பற்றி பேசுவோம். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ராமரா ரன்பீர் கபூர், ராவணனா யாசு, லக்ஷ்மணனா ரவி டூபே, சீதாவா சாய் பல்லவி, ஹனுமனா நம்ம சன்னி தியோல். உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஜாட்ல பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் போட்டு இந்த மிகப்பெரிய ஃபேனை போட்டு எல்லாத்தையும் உருட்டி அடிச்சுட்டு இருப்பார்ல, அவர் தான் இப்போ ஹனுமாரா நடிக்கிறாரு. அந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் இதுவும் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் கிளிம்ஸ் இருக்கும், அவ்வளோதான் அது விட்டுருந்தாங்க. இதுக்கு 7 நிமிஷம் கிளிம்ஸ், 7 நிமிஷம் டீசரு அப்படின்னாங்க. அப்புறம் நமக்கு 3 நிமிஷம் டீசர் இருந்தாங்க. கடைசியில் ஒன்றும் தேரல. அப்புறம் வழக்கம் போல் அந்த கவுண்ட் டவுன் போஸ்டர், ஓஹோ பேபி, ஃப்ரீடம், எல்லா படங்களுக்கும் விட்டுருந்தாங்க. வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பன் பட்டர் ஜாம் படத்துல இருந்து காஜுமா, ஆர்ஜே விஷாலோட ஃபேவரேட் பாட்டு, அந்த பாட்டு வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பாடலை பாடி இருக்கிறது வந்து காஜல் அகர்வால சொல்றாங்களா? இல்ல உங்களை சொல்றாங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. அதித்தி சங்கரும் நிவாஸ் கே பிரசன்னாவும் பாட்டை பாடி இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் ஏன் உங்களை மென்ஷன் பண்றேன்னு. அவ்வளவுதான். வேற எதுவும் ஸ்பெஷல் அப்டேட் இருந்துச்சா, அது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். இவ்வளவுதான் இன்னைக்கு அப்டேட் நினைக்கிறேன். அப்புறம் 3BHK அந்த படத்துக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண நம்ம நண்பர்கள் உங்களோட தேட்டரு, ஷோ டைம், டேட்டு, அப்புறம் புக்கிங் அவைலபிலிட்டி, அந்த வெப்சைட்டு, இது எல்லாத்தையும் எனக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் 10 பேரை. ஆனால் நீங்கள் அந்த 4 பேர் வின்னர்ஸ் நம்ம ஸ்பேஸில் இருக்கவங்க அந்த டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் அந்த மென்ஷன் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் அதை டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு டிஎம் பண்ணிடுவேன். அவ்வளோதான் இன்றைக்கி அப்டேட்னு நினைக்கிறேன். பரணி ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்கள் பரணி. ஃப்ரீடம் படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு, சொன்னீங்களா? சொல்லிட்டேன் பரணி. அப்படியே ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமேட்டு ராமாயண கேம்ஸ் எப்படி இருந்துச்சுங்க விசால் சொல்லுவார். அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வந்துச்சு, ஹரிஹர வீரமல்லு, பவன் கல்யாண் படம். அப்படியே எல்லாத்தையும் அப்டேட் சொல்லுங்கள். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். வில்லி வீகுரா சாய வெங்கர் 4th single coming soon. ஓகே, வேற எதுவும் தெரியல, நான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. ராமாயணம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராமாயணம் கிளிம்ஸ் பார்த்தேன். எனக்கு அந்த டைட்டில் வரப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்னாலும் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானும் இருக்காருங்க. ஓகேங்க பாயும் இருக்காரு, ஜிம்மரும் இருக்காரு. பதிவு பண்றேன், வேற எதுவும் இல்லை. ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கூலியோட அமீர் கான் போஸ்டரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்குது. எப்படி ஸ்டோரி
எவால்வ் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு 3 பிஹெச்கே போவேன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி போவேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பறந்து போ வந்து எனக்கு பக்கத்தில் வந்து நல்ல தேட்ரு இல்லை அந்த படத்துக்கு. ஸோ அதனால மேபி நெக்ஸ்ட் வீக் போனால் போவேன். ஏங்க அந்த படத்துக்கு நல்ல தேட்டர்ல கிரேஸ் ஆண்டனி அவங்க நிறைய ஏங்க 2-3 மலையாள ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கன்னாங்க. படம் நல்ல படம் இல்லைன்னு சொல்லுங்க, தேட்டர் நல்ல தேட்டர் கொடுக்கலன்னு சொல்றேன். இல்ல தலை, அதான் இல்ல தலைவா, மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றாங்க. ஓ நீங்க இங்க விஷால் வந்துட்டீங்களா? விஷால் சாரி விஷால் மறந்துட்டீங்க. அவர் வந்து இப்போ வந்து சாரிண்ணே. பழைய ஆனஸ்ட் ராஜ் கேரளா கிடையாது, ஞாபகத்துல இருக்க. பழைய ஓகே ஆனஸ்ட் ராஜ் ஓகே. கிடையாது, அவர் இல்ல ஜோசப் பழைய குருவேல சத்ரியன் இருந்து கிடையாது. விஜயகுமார் ஆயிட்டாரு. ஆமா, விஷால் ப்ரோ, ஹரஹர விஷால் ப்ரோ, வீரமணி என்ன அழுக ட்ரெய்லர் எப்படி வைக்கணும்னு இருந்துச்சு? ஒரு நிமிஷம் ப்ரோ, என்ன அழுக வைக்கணும்னு இந்த கேள்வி கேட்டீங்களோ? சத்தியமா மறந்துட்டேன் தலைவா. சாமி அப்புறம் இன்னொன்னு எடுங்க, சொல்லிடுறேன் ப்ராமிஸா பாருங்க. மறந்துட்டேன். இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் மேபி பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, இந்த வாரமே தியேட்டர் கிடைக்கல. நீங்க இருக்கிற ஊர்ல அடுத்த வாரம் அந்த படமே இருக்காது. இல்ல இல்ல, நான் அப்படி இல்லை. நான் அடுத்த வாரம் மேபி பார்க்கலான்னு சொன்னது, நான் சேலம் போயிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். சேலம் போயிட்டு F1 மூவி பார்க்கணும்ல. F1 மூவியும் இதுவும் பேக் டு பேக் ஷோ அமைஞ்சிச்சுன்னா நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பரணி பண்ணியிருக்கேன். ப்ரோ, ராக்ஸ்ல போய் பாருங்க, அடுத்த வாரம் அந்த புது அவ்வளோதான், தேட்டர். பிரகாஷ் திங்கக்கிழமை அண்ணா, இல்லை செவ்வாய்க்கிழமை, அவ்வளோதான். பரணி ப்ரோ, F1 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கய்யா, ஜுராசிக் வருது, தூக்கிட போறான். இல்ல தூக்கலையே பிரகாஷ் அண்ணா, இல்ல பரணி இல்ல விஷால் ப்ரோ, ப்ரோ, F1 ஷோ தூக்கலையா? தூக்கல ஷோ டைமிங்லாம் மதுரையிலேயே பார்த்து பறந்து வச்சிருக்கேன், ப்ரோ ஒன்றும் வந்துட்டு பிரச்சனை சின்ன இல்லை. ஸ்கிரீன் தான் ப்ரோ கொடுத்துருக்கான். ஆமாம், எல்லா இடத்துலையும் அப்படிதான். இங்கே ஒரு 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 என்ன சொல்ல, அந்த தேட்டர் அவ்வளோ சரியில்லை போல். ஸோ அங்கே தான் வந்து ஷோ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல தேட்டரில் பார்க்கணும், அதுவும் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுவேன். நான் எப்பயுமே மொக்க தேட்டராக இருந்தாலும் அது வந்துட்டு அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் தான் போவேன். அதுவே இங்கே ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போது நல்ல படத்தை நல்ல தேட்டரில் பார்க்கறது வேற, அஹ் ஒரு நல்ல படத்த மொக்க தியேட்டர்ல பார்க்கறது 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஏன்னா சரி, நமக்கு வந்து இன்னொரு அந்த டவுட் ஆடியோ பாருங்க. குவாலிட்டி, மொக்க படத்தை நல்ல தேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? மொக்க படத்த நல்ல தியேட்டர்ல அருமையா இருக்கும். பார்த்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி நல்லா இதாவது தெரியும். அட்லீஸ்ட் என்ன சொல்ல, அந்த விஷுவல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும், அதுவாக தெரியும். சரிப்பா, ஃப்ரேம் இப்படி வச்சிருக்காங்கப்பா, இப்படி செஞ்சிருக்காங்கப்பா, அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயமாவது இருக்கும். நம்ம வந்து மொக்க படம்னா என்ன, இந்த கதை திரைக்கதை அதுதானே நம்ம இதாக சொல்லுவோம். அப்படி சொல்றேன். இப்போ எனக்கு பறந்து பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டீசென்ட் டு குட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி டீசெண்டான படத்தை நம்ம வந்துட்டு மொக்க தேட்டர்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த படம் இன்னும் கொஞ்சம் கம்மியா தெரியுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால ஒரு நல்ல தேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ரோ, நீங்க என்ன படம் போறீங்க நாளைக்கு? யாரு? நாளைக்கு நான் விஷால் ஊருக்கு ப்ரோ. போறேன், விஷால் ப்ரோ. எந்த படத்துக்கும் போல. சனிக்கிழமை தான் ஒய்ஃபோட 3 பிஹெச்கே போறேன். விஷால் ப்ரோ மேரிடா நீங்க? ரொம்ப குழந்தையே, சந்தோஷம் சார். பெண் அவருக்கு குழந்தை குழந்தையே பிறந்து இருக்கு. 3 மாதங்கள் ஆகுது. பரவாயில்ல, என்ன இன்னும் யூத்தா நினைச்சிட்டு இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். விஷால் ப்ரோ, நீங்க யூத்து தான் விஷால் ப்ரோ. நீங்க, நான், மாவீரன்லாம் யூத்து தான். பரணி ப்ரோ தான் எவர் யூத். விஷால் எனக்கு ப்ரோ, முடி புரியலையே கொட்டாம என்ன. இருக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்றீங்களா? மண்டை போச்சுங்க, அதுக்கப்புறம் என்னங்க முடி கொட்டாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு? அவர் இல்ல, ஏதாவது வேணும்னே யூஸ் பண்ணீங்கன்னா கேட்டிருக்காரு விஷால் சொன்னீங்க. ப்ரோ. கேட்கக்கூடாது வேணுங்கனே ப்ரோ. அவரு கேக்குறாரு ப்ரோ. வேணும்னே கேட்கறாரு ப்ரோ. தெரியுது இல்ல தெரியுது, ப்ரோ, அது நானே அதுக்கெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணலான்னு தான் டிஎன்ஏ உங்களை. உங்க மண்டை மோசமாலாம் இல்லையே, சொல்லுங்க ஜனா இன்னும் ப்ரோ. டைம் இருக்கு உங்களுக்கு. இல்ல மாவீரம் ப்ரோ, அது என்ன ப்ரோ, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஜுராசிக் வேர்ல்டுக்கு விட்டுருவானா? எனக்கு புரியலையே. ஃபர்ஸ்ட் அடுத்த வீக்ல அந்த வாரம் படம் தான் சூப்பர்மேனுக்கு அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த படம் தான் ஜெயிக்கும்னு இப்படியே போயிட்டே சொல்றீங்களா? இருக்க வேண்டியதுதான். இல்ல இப்ப நீங்க போறீங்களா நாளைக்கு ஜுராசிக் வேர்ல்டு? நம்ம நாளைக்கு ஈவினிங் போறேன். பரணி ப்ரோ, சூப்பர். இங்கிலீஷா? அவரு ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ என்கிட்ட, இந்த படம் தான், இந்த இனிமேல் இங்க நான் தான் ரங்கராய சக்திவேலுமே சொல்லிட்டு இருந்தாரு, ஜுராசிக் பார்க் தான் அப்படின்னு. நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, மனுஷன் உடஞ்சிட்டாரு அதுக்கப்புறம். ஐயோ, நம்ம கை வச்சாவே நான் கண்ணி வெடி எங்கயா, ஆயிருதேன்னு. நான் உடையலாம் இல்ல, நீங்க தான் அதை திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. எனக்கு படம் அது வசூலானா என்ன ஆகலைன்னா என்ன, படம் நமக்கு தேட்டருக்கு போறோமா இல்ல இல்ல பயங்கரமா இருக்கா, ஓகே இல்ல தான். இல்ல ஆக்சுவலா வந்து
மாவீரம் ப்ரோ, நான் சொல்லவா ஒரு விஷயம் சொல்றேன். கிரிட்டிக்ஸ் தான் அந்த படத்தை வந்து என்ன சொல்ல கொஞ்சம் கம்மியா இது பண்ணாங்க. பட் கிரிட்டிக்ஸ் ரேட்டிங்ஸை விட ஆடியன்ஸ் ரேட்டிங்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா படம் பிடிக்கும். நம்ம நான் ஒரு ஸ்பேஸுக்கு நிமிஷம் இவர் ஒருத்தர் வருவார்ல, ஆகாஷ் ப்ரோ ஒருத்தர் வருவாரு, யூஎஸ்ல இருந்து வருவாரு. அவர் பார்த்துட்டாரு, காலையில வந்து ஆமா ஆமா. ரிவ்யூ சொன்னாரு. என்ன அவருக்கு என்ன அபவ் சொன்னாரு? ஆவரேஜா இருக்கான். அபாவரேஜ். ஓகே, அது பரவாயில்லைங்க. அப்பனா மாவீரன் எனக்கு சூப்பரா பிடிக்குங்க. நான் காலைல உங்களுக்கு ஜாக்கி சேக்கரோட ரிவ்யூ அனுப்புனேன், பாத்தீங்களா? யாருக்கு? உங்களுக்கு தான் டிஎம் பண்ணனேன். எனக்கா? அவர் டிஎம்லாம் பாப்பாரா ப்ரோ? நீங்க வேற, நீங்கலாம் மாவீரன் நீங்க ஐயோ நீங்க கேர்ள் நேம்ல வைங்க மாவீரன், அவங்க ஐடியா கேர்ள் நேம்ல வைங்க. இல்ல ரிப்ளை இல்ல, எவ்வளவு ஸ்பீடா வருதுன்னு பாருங்க. பரணி ப்ரோ எப்பயுமே 5 நிமிஷத்துல ரிப்ளை பண்ணிடுவாரு. டிஎம் எப்போ பண்ணாலும் அவரு ஷிஃப்டிங்ல பிஸி ஆயிட்டாரு போல. இல்ல இல்ல ஏங்க, ஒரு நிமிஷம். அவரு நைட்டு 3:21க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு புரியல. அவருக்கு அதான் எதிர்க்கிற டைம். நைட்டு தான் பாக்குறேன். அவர் எந்திரிக்கிற டைம் மெசேஜ் அனுப்புனா நான் தூங்குற டைம். ஏன்ச்ச உடனே உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. என்னங்க எனக்கு காலையில பார்க்கவே இல்லையே. நான் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன் தெரியுமா? எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் கிளியர் பண்ணிடுவேன். நானா போயிட்டு மேனுவலா தான் எல்லாம் செக் பண்ணுவேன். ஆனா டிஎம் மேபி ஓவர்லுக் பண்ணிருப்பேன், அதனால தெரியல. சரி ஓகே. இன்னொன்னு எல்லாரும் ஷிஃப்டிங்ன்றாங்க. 10 நாள் என்ன ஷிஃப்ட் பண்றீங்க எனக்கு புரியலையே. 10 நாள் ஷிஃப்டிங் இல்ல விஷால் ப்ரோ. இல்ல எனக்கு இன்னும் டவுட், ஏந்திரிச்சோடனே அதுதான் பண்ணுவீங்களா? நாங்களாம் வேற ஒண்ணு பண்ணுவீங்களா? பிரகாஷ் அந்த வாழ்க்கை வளமுடன். எந்திரிச்ச உடனே ஃபோன் பக்கத்துல தான் இருக்கும். நான் ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேலண்டர் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அலாரம்ஸ் பார்ப்பேன். இது 3 பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு இது பண்றது எல்லாமே. விஷால் ப்ரோ ஷிஃப்டிங் இல்ல, ஏஞ்சதுக்கு அப்புறம் அலாரம் பாக்கீங்க, வித்தியாசமா இருக்கு. அலாரம் பார்த்து ஏஞ்சிருவங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஏஞ்சதுக்கு அப்புறம் அலாரம் பார்ப்பேன். அதுவும் 2-3 வேலையை முடிச்சிட்டு காலண்டர்லாம் பார்த்துட்டு அலாரம் பார்க்குறீங்க, என்ன காரணம்? நான் சொல்றேன். நான் அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்போ வந்து நாளைக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து அந்த டைம்க்கு காலையில வந்து ஒரு 9:30 இல்லை 10:30க்கு வந்து அலாரம் மாதிரி வச்சிருவேன். இல்லை வந்து ஈவினிங் பண்ற ஒர்க்னா அந்த டைம்க்கு அலாரம் வச்சிருவேன். ஸோ அப்படின்றப்ப நான் அலாரம் செக் பண்ணிக்குவேன். ஓகே, இந்த ஒர்க் இப்போ ஓகே. தேவையில்லாத ஒர்க் முடிஞ்ச ஒர்க்னா ஆஃப் பண்ணிடுவேன், அலாரம் ஆஃப் பண்ணிடுவேன். இது அந்த டைம்க்கு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் பண்ணுவேன். கேலண்டர் வந்துட்டு மேபி ஏதாவது நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுவும் பார்ப்பேன். ஓ சஞ்சய் ராமசாமி, சுருக்கமா சொல்லுங்க. அப்படி இல்லை, நான் தூங்கி எழுந்திரிச்சோம்னா எனக்கு எல்லாமே மறந்துடும் மோஸ்ட்லி. ஸோ அதனால தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு வந்து நாளைக்கு இது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது அலாரம் மாதிரி அப்பயே வச்சிருவேன். ஈவினிங் 9 PM அப்படின்ட்டு, இல்லைன்னா காலைல 9 PM 9 AM வச்சிருவேன். அந்த மாதிரி தான், வேற எதுவும். விஷால் ப்ரோ ஷிஃப்டிங் நான் ரீசன் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ வந்து இந்த வீடு வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கட்டிட்டு இருந்தாங்க. ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. பட் நாங்கள் ஜூன் எண்டுக்குள்ள இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு நிர்பந்தத்தில் இருந்ததுனால, சரி ஃபினிஷிங் ஒர்க் முடியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இன்டீரியர் அதாவது உள்ள மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க, வெளியில ஒர்க் இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். அதனால உள்ள எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். இப்போ அவுட்ரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. ஆனா நான் இருக்கிறது ஒரு ரூரல் ஏரியான்றதுனால இன்னும் அந்த பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு ஒரு நெட்வொர்க் கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கு, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பக்கத்துல யாரும் வச்சிரணும்னா கஷ்டமாச்சே. அருண் பிரதர் கை தூக்கி இருக்கிறாரு. சொல்லுங்க அருண் பிரதர். பரணி ப்ரோ பேசி போஸ்டர் பாயும் தூக்குறாரு. பிரகாஷ் ப்ரோ, ஒரு கேள்வி கேட்கலாமா? ஹலோ, என்னங்க பிரதர், புரியல. கேளுங்க ப்ரோ. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஒரு தமிழ் படம், ஆனா ஹீரோ டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃப்ரம் கேரளா. இல்ல, கேள்வி இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. நாங்க கேள்வி கேட்காம என்கிட்ட ஏதாவது சினிமா கேள்வி கேட்க வேண்டிய அது கிறிஸ்டன் இருக்கீங்க. ஒரு தமிழ் படம், நோ ஒரு தமிழ் படம், ஆனா ஹீரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர் ஃப்ரம் கேரளா. பிரகாஷ், நான் தெரியுமா உங்களுக்கு ஆன்சர்? நீங்க அதனால தான் கேட்டுக்கிறீங்களா? இல்ல கேள்வி இப்பதாங்க புரிஞ்சுன்னு சொல்லி தமிழ் போட்டேன். பதில் தெரிஞ்சு தமிழ் போடல, கேள்வி புரிஞ்சிருச்சுன்னு. ஒரு குழு தர.
பிரகாஷ் மகாதேவன் தான் குழு. ஏங்க என்னங்க க்ளூ இது? நானும் மம்முட்டி படம் யோசிச்சு பாக்குறேன். ஆனந்தம், பேரன்பு ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. மோகன்லால் படமும் இல்லையே. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. வேற இல்லங்க அமரன் சிறைச்சாலை அமரன் சொல்ற- ஒரு குழு. சிறைச்சாலை சிறைச்சாலை சொல்றாரான்னு யோசிச்சேன். அது டப்பிங் டப்பிங் படம் தானே. டப்பிங் படம் டப்பிங் படம் அது. ம். இன்னொரு குழு சரி, சொல்லு. எந்த இல்ல, இல்ல, காலத்துல இன்னொரு இருந்துச்சு? இன்னொரு படம் என்ன சொன்ன? அமரன் அமரன் குழுவா? ஆமா அமரன் 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 கார்த்திக் படமா? அரண் 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 அமரன் அமரன் இல்லங்க, நான் சொல்றது படம் பேர் அரண்ங்கிறேன். அரண் வந்து மலையாள டைரக்டர், மலையாள ஹீரோ. அதுவும் dubbing தானே. ஆனா தமிழ்ல வந்துச்சு. டப்பிங் படம் கிடையாது அது. அ- தமிழ் மலையாளம் ரெண்டுலயுமே எடுத்த படம் ஆச்சு. தமிழ்ல அரண் எடுத்தாங்க. கொஞ்சம் சீன் மாத்திரம் தான் அப்படி இருக்கும். இல்ல அதான் தமிழ்ல எடுத்த படம் தானே அது. அரண் ஆர்பி சௌத்ரி தயாரிச்சாரு, மோகன்லால் நடிச்சாரு. மலையாள ஹீரோ மலையாள டைரக்டர். அது கொஞ்சம் சீன் மாத்திரம் ஆடு பண்ணி தானே தமிழ்ல ரீல்ஸ் தானே. சரி தலைவா, சரி எந்த ரைட், ஓகே. காலகட்டத்துல அடுத்தது வச்சு அடுத்தது சொல்லுங்க. யோசிப்போம். அடுத்த குழு தான் சொல்லுங்க, யோசிப்போம். துல்கர் சல்மான் ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டேட் அவார்ட் வின்னிங் மூவி குழு. ஏசிங்க பெரியசாமி தமிழ் டேரக்டர் தான். இல்ல. இல்லைங்க, துல்கர் தான். அப்படியே எடுப்போங்க. வாயை மூடி பேசவும், ஓகே கண்மணி, ஃபர்ஸ்ட் கண்ணில் கேரளா தூங்கும் ஸ்டேட் போது, அவார்டு அது வேற வின்னிங் மூவி துல்கர் சல்மான். தமிழ் படமா? இல்ல மலையாள படம். தெரியலையே. அது ஒரு குழு தான். ஏங்க மலையாள படமா? ஏங்க தமிழ் இப்பதானே படம் தமிழ் படம் நீங்க கேள்வி. அல்ல க்ளூ துல்கர் ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டேட் அவார்டு மூவி ஒரு குழு. ப்ரோ மாறாவா? நோ இல்லைங்கய்யா, சொல்லுங்கய்யா ஆன்சர். ஸ்மார்ட் பண்ணிக்கு ஒரு குழு தரலாம். பாஸ்கெட் கில்லிங். ஏங்க எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஏங்க கேளுங்க அவர் ஏதோ சொல்றாரு. பாஸ்கெட் கில்லிங். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பாஸ்கெட் கில்லிங். அது ஒரு குழு தான். இதே டைரக்டர், இதே ஸ்கிரிப்ட் ரைட்டர், இதே ஆக்டர் ஆக்ட் பண்ண மூவி. இவட யாரும் மலையாள சினிமாவோட சம்சாரிக்கவே எந்த இல்ல. வருஷம் வந்தது? 2000 முன்னாடியே 90s. ஏங்க சுத்தம் 90s 90s துல்கரா? ப்ரோ நான் ஒண்ணுமே பிறக்கவே இல்ல ப்ரோ. புரியல. இல்ல க்ளூ தான் விஷால் ப்ரோ. அது பிரகாஷ் bro, தெரியாது. இந்த பேசிலே பிரகாஷ் bro சொல்லி இருக்கா மூவி. ப்ரோ நல்லா 2005 பான் ப்ரோ, எனக்கு தெரியாது. பிரகாஷ் bro க்கு தெரியும். 2013 பாட்டுங்க. மம்முட்டி Bro, படமா அது? one last clue. bro? மம்முட்டி படமா அது? மூவி. அது அந்த கல்யாண தேனி அது அந்த படம். அதேதான். ஓகே. மௌனம் சம்மதமா? மௌன சம்மதம். ஏன் இதே மௌனம் பேசிலே சம்மதம் பிரகாஷ் bro சொல்லி இருக்காரு. இல்லங்க, என்னென்னமோ பேசியிருக்கேன் ரைட்டு. ஆனா மௌனம் சம்மதத்தை மலையாள டேரக்டர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. டேரக்டர் நம்ம மம்முட்டி படம் அது அவ்வளவுதான். நீங்க அது என்னவோ போங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க மௌனமா இருக்கும்போதே தெரியும், அதான் ஆன்சர். சரி, இல்லைங்க. துல்கரோட clue இதுக்கும் அதுக்கு எப்படி கனெக்ஷன்? அதான் கேட்கலாம் நான் நினைச்சேன். 8:52க்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கரெக்டான ஆன்சர் இது மௌனம் சம்மதம் சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு. நான் அப்பதான் பார்த்தேன். சொல்லிக்கிறேன் இதே ஸ்பேஸ்ல. ஓகே, இல்ல எனக்கு என்னன்னா, அந்த மௌனம் சம்மதம் வந்து மலையாள டேரக்டர்னே எனக்கு தெரியாது. யாரு டேரக்டர்னே தெரியாது. கே மது சிபிஐ சீரிஸ் டைரக்டர். சூப்பர். அதே துல்கர் மாதிரி கனெக்ஷன் என்ன? துல்கர் அவரும் கமெண்ட் பண்ணிருக்காரு. துல்கர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஒரு அவார்டு நிமிஷம் சார்லி மூவி. அதுக்கும் இதுக்கு என்ன அத சம்பந்தம்? வில்லன் கேரக்டர் பேர் சார்லி சார்லி. தானங்க படத்துல மெயின் வில்லனா வருவார் கடைசியா. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? பிரகாஷ் bro தேங்க் யூ. இல்ல ஜேடி தமிழ் அவரும் இல்ல நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. இல்ல உண்மையாவே நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு கேள்வி. நான் எப்படியோ அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். நானே சுத்தி முத்தி எப்படியோ என்னவோ நானே சுத்திக்கிட்டேன். கேள்வியில பிரகாஷ் bro மாட்டேன்.
பிரகாஷ் ராஜ் இல்ல ப்ரோ, அந்த சிறைச்சாலையில என்ன இது அது எல்லாமே கரெக்ட் தானே? மலையாளம் தானே? டப்பிங் மூவி மலையாள தான், ஹீரோ டப்பிங் இல்ல மூவி. டப்பிங் படம் தான் அது. என்னதான் இருந்தாலும் கரெக்ட் தான். நான் என்னன்னா இந்த படம் அரண் தான் நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். ஏன்னா அரண் வந்து மலையாள டைரக்டர், மலையாள ஹீரோ. ஆனா என்னன்னா இவர் பாதி படம் மலையாளத்தில் எடுத்திருக்காங்கிறாரு, தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் படம் இல்லைங்கிறாரு. ஓகே ரைட், ஓகே, முழுக்க முழுக்க தமிழ் படம் கேட்டீங்கல்ல, மௌனம் சம்மதம் வரும். கரெக்ட் தான். ஆனா மலையாள இயக்குனருங்கிறதே ஞாபகம் இல்லை எனக்கு. அவரு கே மது அப்படிங்கிறவரே எனக்கு ஞாபகம் வரல. பிரகாஷ் ராஜ் கேள்வி வைக்கலாமா? தாராளமா கேளுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு, கேளுங்க, ஜாலியா இருக்கு. நீங்க பெரிய ஹீரோன்னு நினைச்ச ஒரு ஸ்டார் அல்ல ஹீரோ, அது பெரிய பொட்டன்ஷியல் பண்ணலைன்னு நினைக்கிற ஹீரோ? அது நிறைய பேர் இருக்கே. இவங்க நல்ல ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு நினைச்சா அதுக்குள்ள அப்படியே காணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இந்த நேரத்துல ஜீவா சொன்னேன், கோவப்படத்தப்ப ஜீவா சொன்னேன். அந்த சமயத்துல வந்து எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அதோட முகமூடி மூவி. தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ, நல்லா கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்வி எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. ஒரு கேள்வி சொல்லுங்க, அடுத்த கேள்வி வந்து அதையும் சொல்லிடுங்க. ഒരു മലയാള പടം, അത് 2 ഹീറോയിൻ, അത് തമിഴ് റീമേക്കിൽ ഒരു ഹീറോയിൻ ക്യാരക്ടർ റോൾ നടിച്ചിരിപ്പാർ. விஜய் படமா? நோ. க்ளூ ஜெயிலர். ஏங்க எந்த ஜெயிலர் சொல்றீங்க? எனக்கு புரியல. தமிழ் ஜெயிலர். ஏன் உங்களுக்கு எத்தனை ஜெயிலர் இருக்கு? இல்ல 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 இல்ல, மலையாளத்துல ஒரு ஜெயிலர், மலையாளத்துல ஒரு ஜெயிலர் இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் ஒரே ஜெயிலர் தான், சூப்பர் ஸ்டார் தான். தக் லைஃப் கூட தக்குன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, மலையாள படம் தெரியுமா? தியான் ஸ்ரீனிவாசன், சுப்ரமசி. க்ளூ வந்து இதுனா அந்த ஹீரோயினா, ஜெயிலர் ஹீரோயினா இல்ல ரம்யா கிருஷ்ணனா, இல்லனா வில்லனா இருக்கும். வில்லன் தான், அவர் தான் மலையாள ஆக்டர். அவரை வச்சு ஏதாவது யோசிங்க. சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. ஜெயிலர் சொல்ல முடியும். ஜெயிலர் வேற க்ளூ வேணாம், முதல்ல சொன்னதே சொல்லுங்க. ஜெயிலர் மட்டும் தான் க்ளூ. இல்ல ஒண்ணு இல்ல, இல்லங்க நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன். வசூல் ராஜால எனக்கு பதில் தரலாம் பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியலங்கிற மாதிரி எல்லாம் கேள்வியே தெரியாம தான் இருக்கேன் ரொம்ப நேரமா. நீங்க ஆக்சுவலி க்ளூக்கு போயிட்டீங்க, எனக்கு கேள்வியை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கும் கேள்வி இல்ல மலையாள படத்தை தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. ஆனா மலையாளத்துல 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க. மாட்டேங்குது. ஐயா ஐயா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கயா. ஒரு மலையாள படம், 2 ஹீரோயின், அது ரீமேக் பண்ணும்போது ஒரு ஹீரோயின் கேரக்டர் ரோல் நடிச்சிருப்பார் தமிழ் படத்தை. புரிஞ்சுதா? எப்போ அந்த படம் ப்ரோ? அருண் அருண் மலையாளம் என்ன நமக்கு தெரியாது, சம்சாரிக்கும் ப்ளீஸ் ஐயா. திருப்பி நான் சொல்றேன், அவர் சொன்னதே தான் சொல்றேன். ஒரு மலையாள படம், அந்த படத்துல 2 ஹீரோயின் இருந்திருக்காங்க. அத தமிழ்ல வந்து டப், அதாவது ரீமேக் பண்ணும்போது ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ல போட்டாங்க போல. ஓகே, ஒரு ஹீரோயின் மட்டும் தான் இருக்கு தமிழ் படத்துல. ஒரு ஹீரோயின் மட்டும் தானே கேரக்டர் ரோல் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மலையாள ஹீரோயின் கேரக்டர் ரோல் தமிழில் நடிச்சிருக்கார். க்ளூ ஜெயிலர். சந்திரமுகியா? எஸ் எஸ் கரெக்ட். குமார்னு ஒருத்தர் எனக்கு டிஎம்ல சொன்னாரு. நானே அதான் அப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, மணிச்சித்திரத்தாழில இருந்து இருக்கிற யார் அதுல இருக்கா? சந்திரமுகில வினய் பிரசாத். வினய் பிரசாத். வினய் பிரசாத். வினய் பிரசாத் கேரக்டர் எல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல பரணி ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, மணிச்சித்திரத்தாழில நடிச்ச ஒரு ஹீரோயின் இதுல சப்போர்ட்டிங் ஆக்டர்னாரே, அது யார சொல்றாரு? வினய் பிரசாத். அவங்க ஹீரோயினா ஹீரோவா? வினய் பிரசாத்ன்றது யார சொல்றீங்க? புரியல. அதுல ஒரு கேரக்டரோட நடிச்சிருப்பார். பிரகாஷ் கோய்க்கு தெரியும் நினைக்கிறேன். ஏங்க நானும் மணிச்சித்திரத்தாழ் பாத்துருக்கேங்க, புரியல. சரி, அதுல மோகன்லால் ஜோடி.
மோகன்லாலுக்கு அதுல என்னங்க ஜோடி? என்ன ப்ரோ பேசுற? மோகன்லாலுக்கு ஜோடி ஏங்க இருக்குது. வினய பிரசாத், விஷால் ப்ரோ, ஆ, வினய பிரசாத் அவங்க வந்து பொண்ணுதான். பொண்ணுதானா? இவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. சரி ஏங்க ஓகே. இப்படி அநியாயம் பண்றீங்க? இல்லங்க விடுங்க. சந்திரமுகில அவங்க யார வினய சொல்றாரு? சந்திரமுகில என்னவா வருவாங்க? வினய் பிரசாத் இல்ல, வினயா பிரசாத். பிரசாத், ஓகே வினய ஓகே. பிரசாத். அவங்க இவங்க ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபா வருவாங்கல்ல. அந்த நாசர் அது ஒய்ஃபா பேர் என்ன? வருவாங்கல்ல அவங்க தானே? நாசர் வைஃபை. நாசர் ஒய்ஃப். ஆமா ஆமா. எப்பா நாசர் ஒய்ஃப். 1990 அந்த வினய இல்லண்ணே, பிரசாத் எனக்கு ஞாபகம் அவங்க இல்லைங்க சந்திரமுகில. பாண்டியராஜன் படத்துல அவங்க ஹீரோயினா நடிச்சவங்க ஒரு படத்துல, ஓஹோ. பழைய பாண்டியராஜன் படத்துல. அவங்க வந்து இப்ப இந்த மணிச்சித்திர நாள்ல மோகன்லாலுக்கு ஜோடியா நடிச்சவங்களாம். இதுல வந்து சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காங்கிறாரு. எனக்கு இப்பதான் கேள்வியே புரியுது. அது பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேள்வி புரியுது. ஆக்சுவலா அதனால தான் அமைதியாயிட்டேன். சாம்பு மாவன் எனக்கு கேள்வியே ரைட். புரியலையே. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் அருண் ப்ரோ. ப்ரோ. இல்ல இல்ல தேங்க்யூ இல்ல அருண். இல்ல. தேங்க்யூ. நைஸ் நைஸ் தேங்க்யூ நைஸ் ப்ரோ. இல்ல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க, அப்பயும் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு. நல்லா பண்ணாரு, பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. பரணி ப்ரோ நீ தான் ப்ரோ அது கரெக்டா மலையாளத்தை கேட்டு தமிழ்ல கரெக்டா டப் பண்ணும். நீங்க தேங்க்யூ. அப்படி ஏங்க இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்க தான் மலையாளம் டப் தெரியும் பண்ணி யாருங்க சொன்னா? சொல்லிட்டீங்களே. பச்சை தமிழங்க என் அதாங்க தலைவன். மலையாளம் மலையாளத்துல கத்துக்கல. எல்லாம் தர்றது. இல்ல 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 தேங்க்யூ. இல்ல இல்ல மலையாளம் தெரியும். சரி, அருண் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. அவர் சொன்ன தமிழ் உங்களுக்கு புரியலன்னா நான் என்னங்க பண்ணேன்? பரணி ப்ரோ மலையாளத்துல கொஞ்சம் பேசி அவருக்கு ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ. ஏய் யாரும் என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏங்க நான் ஜோசப் குருவில இந்த பேக்கரி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஆரம்பிக்க அப்படிதான் கூடாது. விஷால் ப்ரோ. என்ன பேரு ஜோசப் குருவிலர் ஆரம்பிப்பாரோன்னு நினைச்சேன். இல்ல 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 நான் இதே ஸ்பேஸ்ல நான் மலையாளத்துல பேசியிருக்கேன். ஒன்னும் ப்ரூஃப் பண்ணாலும் தேவையில்ல. ஓ ப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு ஆக்ரோஷமா பேசுறீங்களா? சரி சரி. ஏங்க இதே ஸ்பேஸ்ல நான் மலையாளத்துல பேசியிருக்கேங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க அவர் கேட்டது நிறைய தடவை இல்லையா ப்ரோ? பேசியிருக்காரு. பரணி நிறைய தடவை பேசியிருக்காரு. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் அவரை நிரூபிக்க சொல்லி டீல இறங்க சொல்றீங்க. அவர் மேலே சந்தேகம் உங்களுக்கு, நீங்க டீச்சரை பார்த்துட்டு. இல்ல ப்ரோ, இங்க எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம்னா கேரளா இருந்து வரும்போது மலையாளத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரோன்னு ஒரு சந்தேகம். படிப்படியா விட்டுருவார். அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இங்க மலையாள படம் ரிலீஸ் ஆனா இங்கேயும் நான் போவேன். சேலமா இருந்தாலும் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் பார்ப்பேன். ப்ரோ இனிமே மலையாள படம் நான் யாரு ரிவ்யூ பாக்குறதுன்னு தெரியல ப்ரோ. இல்லங்க ஐயோ ஆமால, சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் டே போட மாட்டீங்கல்ல? இனிமே என்னது எதுக்கு மலையாளத்துக்கா? மலையாள படம் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டே போட மாட்டேன்னான்னு தெரியல. இப்போ இங்கே ஷோ கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க சேலம்லலாம். ஒரு ஷோனா அதுவும் சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு தான் ஷோவே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது. கண்டிப்பா ப்ரோ. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரகாஷ் ப்ரோ ரிவ்யூ போடுவார் மலையாள படத்துக்கலாம். எல்லா மலையாள படத்துக்கும் அவரை அனுப்பிச்சு விட்ருவோம். இல்ல எனக்கு பரணி சொல்றதெல்லாம் பாக்குறப்ப என்ன தெரியுமா ஞாபகம் வருது? அரண்மனை படத்துல சந்தானம் வந்து சாமி ஆனந்தா சொல்லுவார், நம்ம இங்க எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு இவன் சமையல்காரனாவே மாறிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி. அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி இங்க வந்ததுக்கான ரீசன் என்ன? எதுக்காக இங்க சொல்லுவாங்க நாமக்கலுக்கு வீடு மாத்தீங்க, அது பர்பஸ் என்ன? அதுக்கு அந்த பர்பஸுக்கு அப்புறம் நீங்க திரும்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட உங்களால சொந்தமா பயணிக்க முடியாது. நீங்க 1 மணி நேரம் பயணிச்சு மலையாள படம் பார்த்து ரிவ்யூ பண்ண போறீங்க. நடத்துங்க பாப்போம், எத்தனை நாள் நடக்குதுன்னு பாப்போம். ஆக்சுவலா பிரகாஷ் நீங்க என்னன்னு புரியல எனக்கு. நீங்க வந்துட்டு அப்போ கேரளால இருந்தப்பயும் எனக்கு எந்த பர்பஸும் கிடையாது, இங்க வந்ததும் எந்த பர்பஸும் கிடையாது. எனக்கு பர்பஸ்லாம் இல்ல. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சொல்றேன், டிஎம் பண்றேன். இல்ல 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 அது வேற, இது வேற. ஓகேவா? வாரத்துல ஒரு நாள் தானே படத்துக்கு போறோம், எல்லா நாளுமா படத்துக்கு போறோம். ஓ நாளைக்கு ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால அது வேற இது வேற ஞாபகப்படுத்துறீங்க. ரைட் ஓகே. இல்ல ஃபீனிக்ஸ் நான் போவேனா? ஃபீனிக்ஸுமே ஒரு மொக்க தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுது. நான் என்ன பண்ணேன்? உண்மையிலுமே நீங்க 2 பேர் பேசுறது ஒண்ணுமே புரியலையேங்க. இல்ல இல்ல ஓ ஏன் ப்ரோ, தமிழ்நாடு வந்து ஒரு தேட்டர் ஒண்ணு பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ள மொக்க தேட்டர்னு டிஎன ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வந்து அஜித் குமார் ப்ரோ, நான் வந்து இது என்னது அந்த நாமக்கல் ஒரு கேஎஸ்சினி பிளஸ் அந்த தேட்டர் போனேன். எல்லாருமே சூப்பர் தேட்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கலாம் சொன்னாங்க. நான் அதையே போயிட்டு அந்த தேட்டர் நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்துனேன். உனக்கு நீ இதையே கழுவி ஊத்துறேன்னா மத்த இருக்கிற 2 தேட்டரும் சுத்தமா பிடிக்காது அப்படின்ட்டாங்க. நீங்க மதராசி எஃப்டிஎஃப்எஸ் அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும்.
நான் 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 ஏன் மதராஸ் எஃப்டிஎஃப்எஸ் இங்க வந்து பார்க்க போறேன்? நான் டைரக்டா சேலம் போயிருவேன், இல்லைன்னா திருச்சி போயிருவேன். சேலம் பிராக்ஸ் வாங்க, நல்லா இருக்கும் theatre. ப்ரோ ஓகே அவரு ப்ரோ, டைரக்டா ப்ரிவியூவே போய் பாப்பாரு எடிட்டிங் டேபிள்ல. அவரை இல்ல கேடியும் இல்ல வாங்கி இல்ல, அந்த வீட்லயே படத்துக்கு உட்காந்துக்குவாருன்னு ப்ரிவியூ எல்லாம் நினைக்கிறேன் போட எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்துக்கு ப்ரிவியூ எல்லாம் போட மாட்டாங்கங்க. ப்ரோ நான் உங்களுக்கு சொன்னது எடிட்டிங் போடுவாங்களேங்க. டேபிள்ல போய் உட்காந்து பாப்பீங்க ஏஆர் முருகதாஸோட. ரைஸ் சூப்பர், கேட்க நல்லா இருக்கு ப்ரோ. 2.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லிடுங்க ப்ரோ. 2.5 மணி நேரத்துக்கு மேல ரன் வேணாம். டைம் தானே? இல்ல இல்ல, அது 2.5 மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கும். ஆல்ரெடி 2 மணி பாத்துட்டாரு நேரம் நினைக்கிறேன். 45 நிமிடத்திற்கு மேல், 2 மணி நேரம் 52 நிமிடத்திற்குள். ஆனா இப்ப இருக்கிற லுக் எனக்கு ரொம்ப செமையா இருக்காரு எஸ்கே. இந்த சீமராஜா லுக்ல இருக்காரு, நல்லா இருக்காரு பாக்க. விஷால் ப்ரோ இப்பவா? ஏங்க ஏங்க ஆமாங்க, இப்ப இருக்கிறது அந்த ஃபுல்லா அந்த இந்த கெட்டப் முறுக்கு எது மீச எந்த வச்சா. படத்துக்கு? விடுங்க. அது பராசக்தி ப்ரோ. புரியல, இப்ப வச்சிருக்கிறதா ப்ரோ? இப்ப வெறும் இல்ல அந்த ஃபுல் ஷேவ் கெட்டப் எந்த முறுக்கு மீச. படத்துக்கு? அது மதராஸ் ஷூட்டிங் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப அது பராசக்திக்கு இல்லையா ப்ரோ? பராசக்தியில ஒல்லியா எல்லாம் இருந்தாரு ஸ்ரீலங்கா ப்ரோ, இது பல்கா இருக்காரு பாருங்க. அந்த அளவு நோட்டீஸ் ஸ்ரீலங்கா பண்ண. ஷெட்யூல்ல இருந்து அவர் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாரு. சோ அந்த ஷெட்யூல் தான் போயிட்டு இருக்கு இப்போ. இப்ப ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதான் நான் நினைச்சேன் இருக்கலாம். ஃபிளாஷ்பேக். தெரியல, வந்தாதான் தெரியும். வெயிட்டிங் அந்த படத்துக்குமே. ஆனா பிரகாஷ், நான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், இருக்கீங்களா? எல்லா நேரமும் ஸ்பேஸ்ல இருப்பேன், எப்பயாவது தாங்க போன் வரும். சூப்பர்ண்ணே. இல்லண்ணே, இப்ப யாஷ் ராவணனா பண்றது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அது இன்னும் சூப்பரா இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இன்னும் அவரை ரன்பீர் கபூர் ராமரா பண்றாரு ஓகே, பட் யாஷ நம்ம ஆளுங்க இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுச்சு. அது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஆதி புருஷ் மாதிரி இல்லாம இருக்கணும். இல்ல ஒன்னே மட்டும் தான், யார் நடிச்சாலும் படம் சூப்பரா இருந்தா ஓடும், படம் நல்லா இருந்தா ஈஸியா கனெக்ட் ஆகும். ஆனா அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சவுத் இந்தியன் ஆக்டரை வந்து ராவணன் கேரக்டர் சாசனம் பண்ணது. நீங்க ஹிந்தி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஸ்டாரை, ஏதாவது ஹிந்தி வில்லன் இப்போ ரீசெண்ட் டைம்ல பண்ணது எல்லாமே அப்படிதான் சொதப்பல்களாக இருக்கு. ராவணன் அந்த சவுத் இந்தியன் ஃபேஸ் தான் செட் ஆகும், அதை பர்ஃபெக்டா செட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம யாசுக்கு அந்த தாடி இயல்பாவே அது கூடுதல் பலமாயிடுச்சு அந்த கேஜிஎஃப் அடிச்சனால. அந்த ராவணன் கேரக்டருக்கு அவர் பர்ஃபெக்டா இருப்பாருன்னு தோணுது எனக்கு. ரன்பீர் கபூர் எல்லா கேரக்டருக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு நடிகர் எனக்கு ரன்பீர் கபூர். எனக்கு அதனால வந்து ராமர் பெருசா நான் மெனக்கட வேண்டியதும் இல்லை அவரு, அவ்வளவுதான். ராமர் யாருமே எந்த மெனக்கடலும் தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு அந்த முகத்துல ஒரு தேஜஸ் இருந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை அதுல. ஆனா ராவணன் ரோலுக்கு தான் நீங்க மெனக்கடணும். அதுக்கு வந்து ஏன்னா சவுத் இந்தியன் ஃபேக்ட் அந்த ஃபேஸ் வேணும் உங்களுக்கு, அந்த பாடியா இருக்கட்டும் இல்ல ஃபேஸா இருக்கட்டும், எல்லாமே அது தேவை. அது இதுல பர்ஃபெக்டா சூட் ஆகும் இருக்கு. அதே மாதிரி சீதாக்கு சாய்பலையும் பர்ஃபெக்டா இருப்பாங்க அதுல. இல்ல நான் உண்மையாலுமே அவருதான் எனக்கு பர்ஃபெக்டா பொருந்தும் தோணுது. சன்னி தியோல் தான் அவரு. நீங்க நான் ஹிந்தி படம் ஜாட் பார்த்தனால சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவர் படம் நான் வந்து அந்த கடார் 2 அது மட்டும் தான் பாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த கடார் 2வும் ஜாட் மட்டும் தான் பாத்திருக்கேன். பார்த்த வகையில சொல்றேன், அவர் அந்த இருக்க கெட்டப்புக்கு அவரு தான் அந்த ஹனுமார் கேரக்டர் பர்ஃபெக்டா செட் ஆவார். ஓகே பிரகாஷ் ப்ரோ, ஜாட் ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் அன்னைக்கே படம் பார்த்து சொல்லிட்டேன். ஒரு செகண்ட் ஹாஃபே நல்லா தான் இருக்குன்ட்டாரு. எனக்கு செகண்ட் ஹாஃபே எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சுங்க. எனக்கு வழக்கமான தெலுங்கு படம் தானுங்க. அது தெலுங்கு படத்துல நம்ம என்ன பார்ப்போமோ அந்த தெலுங்கு அந்த அது முக்கியமா அந்த டேரக்டர் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுதான் படத்துல இருக்கு. கொஞ்சம் ஓவர் டோஸ், அவ்வளவுதான். அதாவது அந்த படத்துல ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த படம் ரவிதேஜா நடிக்க வேண்டிய படம். ரவிதேஜா பிலிம் வித்தவுட் ரவிதேஜா, அவ்வளவுதான். மொரட்டு படம். ரவிதேஜா நடிச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் டைலாக் எல்லாம் பிச்சு இருக்கும். இந்த மனுஷன் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் அந்த எண்டு கார்டு டைட்டில் ஒரு சல்யூட் வைக்கிற அப்படி இல்ல, அது வரைக்குமே ஒரே ரியாக்ஷன் தான். முகத்துல நவரசத்துல ஒரு ரசம் மட்டும் தான் இருக்கு, 8 எங்க போச்சுன்னே தெரியலங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா யாராவது விஜய்டே சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? அஜித்தா யார சொன்னாங்க? எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ரவிதேஜா படம் அது என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா அது அந்த இட்லிக்காக ஆரம்பிக்கிற அந்த சீன் இருக்குல்ல, டைலாக் ரிப்பீட் ஆகும் தெரியுமா. நான் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒருத்தன் தட்டி விட்டான், நான் சாரி கேட்க சொன்னேன், அவன் உன் பேரை சொன்னான், இப்ப நீ சாரி கேட்கிறியா அப்படின்னா அந்த டைலாக் டெலிவரி இருக்குல்ல, அதை ரவிதேஜா பண்ணா மொரட்டு நக்கலோட சொல்லுவோம். அப்படி எனக்கு ரவிதேஜாவிட்ட பிடிச்சதே லொடங்கிற வாய் தான். அதுவும் அந்த கிக் ஸ்டேஜ்ல எல்லாம் அவர் பேசுற டைலாக் டெலிவரியில இந்த இது படம் இருந்துச்சு அப்படின்னா ஹியூமர் பயங்கரமா இருக்கும். கிக் பிளஸ் கிராக்
ரெண்டும் சேர்ந்து இந்த படம் வேற லெவலில் இருக்கு. அவரு தான் நடிக்க வேண்டியது படம். ஜாட் வந்து அவங்க தான் கோபிச்சந்த் மலினேனியும் ரவிதேஜாவும் 4வது காம்பினேஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த படம். மைத்ரி மேக்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி படம் வந்து அப்படியே கை மாறி இருக்குன்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ் பண்ணி மைத்ரி மேக்கர்ஸ் அந்த இடத்துல திடீர்னு சன்னி தேவத்துக்கு உள்ள போட்டாங்க. ஓகே ஓகே. வீரசிம்மா ரெட்டியும் அவர் தானே? ஆமாங்க, பாலையா படம் வீரசிம்மா ரெட்டியா, அது வந்து அவர் தான் டேரக்டர். கோபிச்சந்த் மலினேனி தான் டேரக்டர். ஹாய் பிரகாஷ் bro, கேக்குதா? ஹலோ பிரதர் கேக்குதுங்க பிரதர், ரொம்ப நாளாச்சு வந்துட்டீங்க. ரொம்ப நாளாச்சு. ஆமா விஎஃப்எக்ஸ் ஞாபகம் பத்தி பேசுங்க. இருக்கேன். ஞாபகம் இருக்கு. விஎஃப்எக்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படம் நல்லா இருந்துச்சா? இது ராமாயணாட்டி இது கிளிம்ஸ் கிளிம்ஸ் என்னங்க, அவ்வளவு ரெண்டு ஆமா செகண்ட் தானங்க இருக்கு. 2 செகண்ட் 3 செகண்ட் ஆமா. அவர் இல்ல ஏறாரு, அடுத்த மரத்துல ஏறாரு, வருஷம் ஜம்ப் பண்ணாரு. அடுத்த வருஷம் வர படத்துக்கு ஆமா இப்போ வந்து சும்மா ஒரு ஹைப்க்கு ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனா அதான் இப்போதைக்கு ஃபுல்லா ஒர்க் ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இப்போதைக்கு இந்தியன் இதுலயே ஒரு மேக்னம் ஒப்பஸா இருக்கும் ரிலீஸ் ஆகும்போது படம் தெரியும். வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து நிறைய ஆமா பேர் காலைல டரனாதர்ஸ் இப்போ மத்தபடி எல்லா ஹிந்தி ட்ராக்கர்ஸும் வந்து 7 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஹைப் ஏத்தி விட்டாங்களா. நான் கிளிம்ஸ் வந்து ஆமா வேற லெவல்ல எதிர்பார்த்துட்டேன். அதனால எனக்கு வந்து 2 செகண்ட் மட்டும் அதுல இருந்தது வந்து அப்படியே ஷாக்கிங் ஆச்சு. ட்ரிபிள் ஆர்ல ஏன்னா வர அந்த இந்த அந்த ஃபுல் கிளைமேக்ஸ் அண்ட் பர்சன் ஃபுல் மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்போ அந்த கல்கி பிரம்மாஸ்திராலாம் 10 டைம்ஸ் கூட இருக்கும். அது மாதிரி இருக்கும். இப்போ நாங்க ஃபுல் டைம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவுட்புட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நல்லா இது வெயிட் வந்திருக்கு. பண்ணுவோம். டீசர் கிளிம்ஸ் வரட்டும், பாப்போம். சூப்பரா. ஆமா ஆமா அது ஆமா மேபி இந்த இயர் எண்ட்லாம் நெக்ஸ்ட் மிட்ல லான்ச் ஆகும். அப்போ இது ஐ மீன் ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. இன்னொரு படமும் போயிட்டு இருக்கவங்க அதே யாரு யஷோட படம் தான், அதுவும் ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கீங்க. இவங்க படமா டாக்ஸிகா? டாக்ஸிகா? ஆமா ஆமா bro, ஆமா ஆமா அதுவும் நல்ல ஒரு ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும் அந்த படமும். ஆக்சுவலா ப்ரோ அது என்ன இந்த ஜானர் அதை மந்த் மட்டும் 3 சொல்லுங்க. ஹாலிவுட் படம் வருதுல, அதுல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? என்ன ப்ரோ? இந்த மந்த் 3 ஹாலிவுட் படம் வருது, இதுல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? இப்போதைக்கு இந்த படம் போயிட்டு இருக்கு. ஹாலிவுட் படம் வந்துட்டு இன்னும் நேம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நேத்து ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்க அமேசான் பிரைம்ல, ஜான்சனா ரெட் ஆஃப் ஸ்டேட்னு ஒரு படம் வந்துச்சு. அது நாங்க பண்ணதான். ஓகே. ஜான்சினா இட்ரிஸ் எல்பா அந்த படம் வந்து ஆமா அமேசான் ஆமா பிரைம்ல ரிலீஸ் சொன்னாங்க. ஆயிருக்கு. ஓகே ஆமா ஓகே, ஆமா சூப்பர் ஆமா தலைவா. அது படம் இதுக்கப்புறம் இப்போ இதுக்கு லாஸ்ட் மந்த் ஒரு ஆப்பிள் டிவில இன்னொரு படம் வந்துச்சுல, அந்த ஒரு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்ன்ட்டு ஒரு காய் ரிச்சியோட படம். காய் ரிச்சி டைரக்டர் தெரியுங்களா, அந்த மேன் ஃப்ரம் அங்கிள். தெரியும். இந்த ஹென்ரி கேவில் நடிச்ச ஆக்ஷன் படம் சொல்றீங்களா? இல்ல ஆமா 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 அவரோட படத்தோட லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆச்சு ஆப்பிள் டிவில. அந்த படம் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பெரிய படம் நேம் எதுவும் ரிலீஸ் பண்ண நேம் ரிவீல் ஆகல. ரிவீல் ஆனோம் நாங்க ஒண்ணு சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு பெரிய படம் தான் ராமாயணம் தான் ஃபுல் ஃபிளட்ஜா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல சூப்பர் ஒர்க் தலைவா, நல்லா இருந்துச்சு. அந்த அது 3 செகண்ட்ஸ் தான் பார்த்தோம். நல்லா இருக்கு ஒர்க். ஃபுல் அண்ட் ஃபுல்லா தான் இப்போதைக்கு இது என்ன சொல்றது, கல்கியோட நல்ல ஒரு 10 டைம்ஸ் பிகரா இருக்கும் இந்த படம். வெயிட் பண்ணி பார்த்தோம். டாக்ஸி கேட்டீங்களா ப்ரோ? அது வந்து என்னதான் அந்த கேஜிஎஃபோட கண்டினியூஷன், அது மாதிரி தான் நீங்க எதிர்பார்க்கலாம். என்னங்க இப்படி கொளுத்து போட்டு என்ன சொல்றீங்க? ஐ மீன் அந்த அதே யூனிவர்ஸ் சொல்லலங்க இதுல ஒரு சொல்லிட்டேன். ஐ மீன் லிட்டரல் கண்டினியூஷன் அத சொல்லல. அந்த அவங்க அந்த யஷ்க்கு அது மாதிரி படம் தான், அந்த ஜானரா அந்த மாதிரி. ஓகே ஓகே. அந்த ஆமா பேட்டர்ன். இல்ல அந்த படத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க ஃபீமேல் டைரக்டர்னு. அது இன்னும் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணல. அதுவும் நிறைய உங்களுக்கு அதுலயும் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் நிறைய இருக்கு அந்த படத்துலயும். நான் இது எதுவுமே ரிலீஸ் ப்ரமோஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும். சினிமாட்டோகிராஃபி ஆக்ஷன் எல்லாமே அந்த படத்துல பிரிச்சுப்போம். சூப்பர் தலைவா, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. F1 பாத்துட்டீங்களா? அது எப்படி இருக்கு? F1 பார்த்தா சதறி போய் கிடக்குறவங்க எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பிரகாஷன் ஒரு 2-3 வாட்ஸ் சொல்லிட்டு போங்க பாருங்கன்னுட்டு. பாருங்க ப்ரோ, அதுவும் நல்ல படம் தான். ஐ மீன் இப்போதைக்கு ரீசெண்டா இந்த 2-3 இந்த மாதிரி படம் தான் கிளிக் ஆகும். இந்த ஹாலிவுட் படம் இருந்துச்சு நம்ம தமிழ்ல. பட் அதுல இது ஒரு நல்ல ஒரு படம். Uh, 2021 ஒரு காட்ஸில்லா vs காங் வந்துச்சு, அதுல ஒர்க் பண்ணீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட்ல பார்ட் 2ல நான் ஒர்க் பண்ணிட்டேன்.
ஓகே ஓகே, அது சொன்னீங்க நீங்க. ஆமா, பார்ட் 1ல இல்ல, பார்ட் 2ல ஒர்க் பண்ணேன். தலைவா அப்ப நிறைய பிலிம்ஸ்க்கு நம்ம இந்தியன்ஸ் விஎஃப்எக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு ப்ரோ இங்க. இந்தியன் மட்டும் தான் ப்ரோ. நீங்க பாக்குற எல்லா படமும் இந்தியால வராம எந்த ஒரு படம் கூட இந்தியால வராம போகாது ப்ரோ. இன்க்ளூடிங் A to Z எல்லா படம் இங்க வந்தா போகும். நீங்க இதுக்கு வர என்ன சூப்பர் சூப்பர். கிறிஸ்டோபர் நோலன் எல்லாம் கிறிஸ்டோபர் நோலன் படம் கூட இங்க வராம போகாது. அப்படியா? அதுவும் நாங்க தானே எடுத்து இல்ல இல்ல, பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. கொஞ்சம் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா மேஜராவே கொடுத்துறாங்க இல்ல ஃபுல்லா. இல்ல, ஆமா, சூப்பர். மிந்தி சின்ன சின்னதா அந்த கொஞ்சம் லேபர் ஒர்க் மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இப்போ எல்லாமே கிரியேட்டிவா இங்க வர ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இங்க சீப் ஆயிட்டோம்ல. இங்க மத்த கம்பெனி மத்த கண்ட்ரி கம்பேர் பண்ண இந்தியன் லேபர்ஸ் வந்து ரொம்ப சீப், அதனால இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனியே இங்க வர ஆரம்பிச்சிட்டேன். கம்பெனி இப்ப மும்பைல நிறைய கம்பெனி இங்க புது பிரான்ச்ல ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க என்ன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட மும்பைல தான் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் எல்லாமே இப்ப இந்தியா தான். அப்படி சொல்லுங்க, சூப்பர். டூம்ஸ்டே விஎஃப்எக்ஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சா ப்ரோ? ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் எல்லாமே. இப்போ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஒரு டூம்ஸ்டேக்குலாம் அவெஞ்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 year 2 year ப்ரீ ப்ரொடக்ஷனே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ 3D ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து தானே ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஃபுட்டேஜஸ் தேவையில்லை. ஸோ ஃபுட்டேஜஸ் வர வர அதை அப்படியே டைம் மேனேஜ் பண்ணி அதுல அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அப்படிதான் அது போகும். இப்போ இந்த 1 month சூப்பர்மேன் வர வருது இல்ல 11th, அதுவும் நல்ல படம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த படத்துக்கு வெயிட்டிங். ஆமா, அதுதான் அடுத்த ஐமேக்ஸ்க்கு அது நல்ல ட்ரீட்டா இருக்கும் அந்த படம். ப்ரோ அவதார் என்ன வழக்கமா போன படம்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டாங்க. இப்ப டிசம்பர்ல அது வருமா வராதா? அவதார் சொன்ன டேட்டுக்கு வந்துருங்க, அதெல்லாம் தள்ளி போட மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. ட்ரெய்லரே காணோம், டீசர் எதுவுமே. மேபி ப்ரமோஷன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்களா இருக்கும். மேபி இப்பதானே இந்த ஆடிசி அதெல்லாம் இப்பதானே கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போக போக ப்ரொமோஷன் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா சொன்ன டேட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ அவதார் எப்படி பண்ணாங்க, அந்த அவதார் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சுல, மொத்தமா 2 படமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் ராமாயணாவும் மொத்தமா இங்க இப்போ 2 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லான்ச் பண்ற மாதிரி இருக்கும். சேம் கான்செப்ட், அவதார் என்ன கான்செப்டோ அதே மாதிரிதான் ராமாயணம். சூப்பர். ஆனா இப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அது பிரஷரா இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ப்ரோ டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்க 4-5 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாதிரி படத்துக்குலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் மேபி டேட் எல்லாம் இப்போ அனௌன்ஸ் பண்றது இப்போ. பட் ஆனா ஒர்க் எல்லாம் ஒரு 3-4 years முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும். டேட் அனௌன்ஸ் பண்ற முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும். பட் இப்போ அப்படின்னு ஒரு பாதி ஒர்க் ஃபினிஷ் ஆனவன தான் டேட்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சூப்பர். எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட், அந்த படத்தை பத்தி தான் கேட்கலாமா? நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வந்திருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ மேட்ல வச்சு பண்ணாங்க. இந்த படமும் அந்த மாதிரியான பேட்டர்ன்ல பண்ணிருக்காங்களா இல்ல கொஞ்சம் போட்டு? ஆதிபுருஷ் இதை கம்பேர் பண்ணா 0.1% கூட வரும். அந்த படம் வந்துட்டு அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு அது எதுவுமே ஒர்க்லாம் பண்ணல. அது வந்துட்டு அதனாலதான் இதுல நீங்க அந்த ஒரு லான்ச் இந்த ஒரு என்ன சொல்ற அந்த இன்ட்ரோலயே உங்களுக்கு தெரிஞ்சுமே இதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி என்னதுன்ட்டு. அது மாதிரிதான் இது. அந்த எல்லாம் கம்பேர் பண்ண வருங்க. இது வந்துட்டு அதோட அதான் சொல்றேன். இப்போ கல்கி பிரம்மாஸ்திரா பாத்தீங்களா, அதோட ஒரு 5-10% அதிகமா இருக்கும். 10x அது அந்த லெவல்ல இருக்கும். அதெல்லாம் ஆதிபுருஷ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. சரி சரி, சூப்பர் ப்ரோ. இந்த ஐமேக்ஸ் இந்த ராமாயணா வந்து இந்த ஐமேக்ஸ் வெர்ஷன் ஃபுல் வெர்ஷனுக்கா இல்ல 3D வெர்ஷனும் பண்றாங்களா? எனி ஐடியா? எல்லாமே இதுதான் ப்ரோ. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லுக் அண்ட் ஹோல் இப்போ ஐமேக்ஸ்லயே 3D வச்சுதான் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிரம்மாஸ்திராவே நாங்க 3Dல தானே ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. நைஸ். ஓகே. ஓகே, நடுவில் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிடுறாங்க. ஜேடி தமிழ் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு. என்மன வானில்னு ஒரு படம், மலையாள ஹீரோ, மலையாள டைரக்டர், ஆனால் தமிழில் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி கிளி பேச்சு கேட்கவா, ஃபாசில் தான் டைரக்டர், மம்முட்டி தான் ஹீரோ, அதுவும் தமிழில் எடுத்திருக்காங்க. மலையாள ஹீரோ, மலையாள டைரக்டர், ஆனால் தமிழ் படமா அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஆனால் பதில்.
பிரகாஷ் ப்ரோ, ஒரு சின்ன கேள்வி, இது கான்ட்ரவர்சியா கூட இருக்கலாம். பட் இந்த ராமாயணால ஒரு டேக் போட்டாங்கல்ல, அவர் ட்ரூத் அவர் ஹிஸ்டரி, அது கரெக்டா? என்ன கேட்டா போட்டிருக்க கூடாது, அவ்வளவுதான். என் பர்சனல் ஒப்பீனியன் நீங்க சொல்லக்கூடாதுல்ல, அது கேட்டகரியில வராது இல்ல. எனக்கு கூட அவர் ஹிஸ்டரிங்கிறதே அந்த வேர்டு தப்பு தப்பு. ம். ஹிஸ்டரிங்கிறது தப்பு, அவ்வளவுதான். ஏன்னா மித்தாலஜிக்கல் வேற, ஹிஸ்டரி வேற. இது மித்தாலஜிக்கல் கான்செப்ட் தானே. ஆமா. நம்ம இது வரைக்கும் கேட்டிருந்த வார்த்தைகள், இது வரைக்கும் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாத்தையும் இவங்க மாத்துறாங்கல்ல. அந்த வார்த்தையை மாறும்போது ஒரிஜினல் ஹிஸ்டரியே மாறும். அதனால வந்து அதுல ஒன்றும் நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னா அது தப்பு, அவ்வளவுதான். உண்மையா சொல்லணும் அப்படின்னா மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சுகந்த் பிரதர் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர் இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல எனக்கு இதான் கேட்டேன், இந்த டாக்ஸிக் வந்து உண்மையாலே என்ன ஜானர் அப்படின்னு கேட்டேன். அதாவது அது கேஜிஎஃப் மாதிரி உங்களுக்கு கேங்ஸ்டர் ஜானர் தானே, இல்லை வேற ஏதாவது ஜானர் இருக்கா படத்துல? இப்போதைக்கு இது சொல்லுங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, அதுலயே உங்க ஆன்சர் இருக்கு ப்ரோ. ரைட், ஓகே, டன். அதுலயே நீங்க சொன்ன கொஸ்டின்ல அதுலயே ஆன்சர் இருக்கு. சூப்பர். இப்ப ராஜ் ப்ரோ கேள்விக்கே திரும்ப வந்துருவோம். நீங்க சொல்லுங்க, தப்பா ரைட்டா? ஏது ப்ரோ? இல்ல ராஜ் பிரதர் முன்னாடி கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்விக்கு வந்துட்டேன், அவர்கிட்டே கேட்டுருவோம். எனக்கு தப்பு தான் தோணுச்சு. அது பார்த்தானே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது மைத்தாலஜி இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, ரைட்? இட்ஸ் நாட் ட்ரூத். இட்ஸ் பேஸ்ட் ஆன் somebody is writing a story. அது என்னமோ ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப இல்ல ஹிந்தில இப்ப பிசினஸ் பண்றதுக்கு அதானே. பட் இருந்தாலும் மைத்தாலஜி தான். மகாபாரத் அண்ட் ராமாயணா போத் ஆர் இந்து மைத்தாலஜி. இட்ஸ் நாட் அவர் ஹிஸ்டரி, ரைட்? இல்ல அதுதாங்க புராண கதைகள்னே சொல்லுவோம் நம்ம. புராண கதைகளை இவங்க வரலாற்று கதைகள் சொல்றாங்க. வரலாற்று கதைகள்ங்கிறது வேற, புராண கதைகள் வேறங்கிறது நம்ம பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிச்சு பார்க்கறது இவ்வளவு பிரிச்சு பார்த்துட்டே இருந்தோம். அவங்க இரண்டையும் வந்து மெர்ஜ் பண்றாங்க, அவ்வளவுதான். ராமாயணமான புராண கதை தானே சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், புராண கதைகள் மித்தாலஜில தானே வரும். உங்களுக்கு புராண கதைகள் பூரா மித்தாலஜில தான் வரும். அப்ப ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. சோ எப்படி அது போட்டாங்கன்னு தெரியல. மார்க்கெட்டிங்காக போட்டுருக்காங்க. இல்லைங்க, அது வந்து அது ஹிந்தி பெல்ட் இப்போ அப்படிதான் இருக்கு. அதனால அப்படி போட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட். இப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு ட்ரைலர் வந்துச்சு, ஹரிஹர வீரமல்லு ட்ரைலர் வந்துச்சு, அதை பாத்தீங்களா? அவங்க கேப்ஷன்ஸ் டேக்லைன் ஃபர்ஸ்ட் கேப்ஷன்ஸ் டேக்லைன் அண்ணா அவர் தத்தளிக்கிறாரு, அவர் பார்த்தாரான்னு கேளுங்க. என்ன ராஜ் பாக்கலன்ட்டார் அதையும் பாத்துட்டு வாங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே ரைட் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க எல்லாம், எல்லாமே ஒரே மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அதான் இல்ல ராமாயணத்தை ப்ராபகண்டா மூவின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஆனா மத்த எல்லாமே வந்து இப்ப எடுக்கிறது எல்லாமே ப்ராபகண்டா மூவிஸ் தான். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வந்து துணிச்சு விட்டுறணும் அப்படின்னு பண்றாங்க. ஹரிஹர வீரமல்லுல அப்படி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது டைலாக்லயே நிறைய தெரியுது. இது வேற என்னன்னா, படத்துல அந்த ட்ரைலர்ல 3 டைலாக் வந்து பவன் கல்யாணே எழுதியிருக்கிறாராம். அவரே டேரக்டர் இல்லாம பவன் கல்யாணே எழுதி அந்த ட்ரைலரை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்களாம். இல்ல எனி ஹிஸ்டாரிக்கல் மூவி, ரைட்? எல்லாம் மோஸ்ட்லி ஃபேப்ரிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் 100% ஃபேக்சுவல். எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காட்டுறது எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கரெக்ட்னு அதுதான் காட்டுறாங்க. இந்தியாலே 250 வருஷம் அப்ப ராமாயணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லா வெர்ஷனும் இருக்கு. நம்ம ஒரு வெர்ஷன் வேற, வடக்குல இருக்கிற வெர்ஷன்ல வந்துட்டு ஸ்ரீலங்காக்கெல்லாம் வரவே மாட்டாராமே ராவணன்னு, அங்கேயே கதை முடிஞ்சிரும்ன்றாங்க. அந்த மாதிரி பல வெர்ஷன் இருக்கு. இதை எதை இது பண்ணி எடுக்கிறாங்க ஒன்னும் புரியல. சுவந்த் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் பாய், இன்னொரு கேள்வி. இவர் முடிக்கிட்டேன், இந்த கேள்வி முடிக்கிட்டேன், அப்புறம் உங்களுக்கு கேட்கறேன். இல்ல அங்க ஹாலிவுட்ல நம்ம ஊர்ல வந்து எடுக்கிறாங்களே, அப்புறம் அட்லி எதுக்கு அங்க போறாரு? யாரு ப்ரோ? அட்லியா? இந்த லோலாலாம் போனாங்க ப்ரோ, லோலா விஎஃப்எக்ஸ். அது அவங்க இப்ப அதுதான் ப்ரோ. இப்போ கோட்ல என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்க எடுத்து போக மாட்டாங்க. இங்க என்னன்னா ஒரு மெயின் சீக்வன்ஸ் மட்டும் எடுத்தாங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க பண்றதுக்கு இவங்க அங்க போறதுக்குலாம் இது பண்ண முடியாது ப்ரோ. இப்போ ஒரு படத்துல ஒரு ஹீரோ சீக்வன்ஸ் என்ன இருக்குமோ அது மட்டும் ஒரு பெரிய ஸ்டுடியோல கொடுப்பாங்க. அத மாதிரிதான் போவாங்க. மொத்த படம் அங்க எடுக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம பாஷையில சிம்பிளா சொல்லணும்னா கலகலப்புல வர பருத்தி முட்டை தான்.
பருத்தி மூட்டை இங்க ஆமா. இருந்து குடோனுக்கு போய் குடோன்ல இருந்து எங்க போயிட்டு திரும்ப எங்க தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப பருத்தி மூட்டை குடோனுக்கே வரும்ல. அது மாதிரி இங்க இருந்து இங்க லோலாக்கு போனாலும் லோலால இருக்க ஆட்கள் அங்க உள்ள இந்தியர்களுக்கு தான் இங்க இருந்து அனுப்புவாங்க. அவங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணி படத்தை எடிட் பண்ணி திரும்ப அவங்க லோலாக்கு அனுப்புவாங்க, அவங்க டீமுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு இங்கேயே எக்ஸாக்டா. பண்ணிருக்கலாம்னு கேட்கலாம். பட் என்ன பிராண்டட் அங்க பிராண்ட் பட் அங்க கொடுத்தா ஓ அதுலயும் என்னன்னா அப்போ இப்போ இவங்க வந்து ஃபாரின்ல எல்லாம் இப்போ ஃபாரின் கம்பெனியோட பிராண்ட்ஸ் தான் இவங்க இந்தியால ஒர்க் பண்றாங்களா? இல்ல அப்படி சொல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க இப்போ ஒரு போடுறாங்கல்ல இந்த ப்ரொமோஷன், இந்த லோலா விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி இந்த அட்லி போறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிறதுலயே அந்த படத்துல எந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு ஹை ஒரு கிராஃபிக் ரிலேட்டடா அவங்க ரொம்ப அந்த இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸோ ஒரு பெரிய பெரிய சீக்வன்ஸோ அதை மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. மத்தபடி மத்த இந்த சின்ன சின்ன அந்த படம் அந்த படத்துல உள்ள மத்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் இந்தியாவில தான் பண்ணியாகணும். ஏன்னா மொத்த படத்தையும் அங்க பண்றதுக்கு பட்ஜெட் இந்தியாவில கிடையாது. ஸோ அது அந்த அவ்வளவு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போக மாட்டாங்க. இப்போ ஒரு படத்துல ஒரு 2-3 சீக்வன்ஸ் 2-3 ஷாட் பெரிய பெரிய ஷாட் அதை மட்டும் தான் அவங்க ஃபாரின்ல கொடுத்து பண்ற மாதிரி பண்ணி. ப்ரோ இப்பதான் உங்க பயோ பார்த்தேன். மேட்மேக்ஸ் போட்டிருக்கீங்க. மேட்மேக்ஸ் 2 பார்ட்டும் ஒர்க் பண்ணீங்களா? இல்ல ஃபியூரியஸ் அந்த மேட்மேக்ஸ்ல அந்த ஃபியூரியஸ் தான் வச்சுல சரியான அந்த ரொம்ப அந்த ஃபியூரியஸ் தான். அந்த வர நல்ல. தேங்க்யூ. ஹலோ சாய் ஹர்ஷா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது? ஹலோன்னாரு. என்ன ஹலோ ஹலோன்னு சொல்லி ஹலோ ஹலோ அப்படின்னு வாங்கல, மைக் டெஸ்டிங் அந்த மாதிரி ஹலோ சொன்னாரு போயிட்டாரு. சாய் ஹர்ஷா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது? ஒரு ஸ்மார்ட் பர்னியோட டேபிள் கேங்கர் வாய்ஸ் சேம். பிரகாஷ் அந்த ஒடிசி டீசர் பார்க்க சொன்னேன், போய் பாத்தீங்களா? பாக்கலையே காலைல பாக்கலாம். இல்லங்க சொல்றேன் கேளுங்க. காலைல இல்ல அபிஷியலா வந்துச்சு இல்லங்க தெரியல. காலைல நான் ஒருத்தர் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி காலைல ஒருத்தர் பேஜ்ல இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போனேன். வீடியோ டிலீட்டட் காப்பிரைட் கிளைம் போட்டுருந்துச்சு. அது ஒரு பெரிய நண்பரோட பேஜ். அடப்பாவிங்களா அபிஷியல் என்ன வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வராம நம்ம ஏன் பார்க்கணும், அபிஷியல் வந்த அப்புறமே பாத்துக்கலாம்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அபிஷியலா வந்துருச்சா? இல்ல ஆக்சுவலா அந்த தியேட்டர்ஸ்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ப்ளே பண்றாங்க போல. சோ அதுக்கு இன்டர்நெட்ல போற எல்லாத்துக்குமே காப்பிரைட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காப்பிரைட் கொடுக்குறாங்க. நான் சலூன் கடை போஸ்ட் பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இல்ல நானும் பார்க்க மாட்டேன். ஆனா ரொம்ப ஆர்வம் தாங்களா பாத்துட்டேன். வந்தோடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். என் தலைவன் ரிஷி இருந்தாப்ல, ப்ரோ டவுன்லோடட் ப்ரோ அப்படின்னு அனுப்பி விட்டாரு. தேங்க்யூ தலைவா அப்படின்ட்டு அப்படிதான் பார்த்தேன். ஒன் வீக்ல விட்டுருவாங்க. அவதார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட விட்டாங்க. அவதார் 2 தியேட்டர்ல 1 வீக் கழிச்சு ஆன்லைன்ல விட்டாங்க. அது ஹெச்டி வந்துருச்சு. அப்புறம் அது எதுல ரிலீஸ் பண்ணாங்க? ஹெச்டி எல்லாம் வரலையே. ஹெச்டி வந்துருச்சு, நான் பார்த்தேன். ஐயப்பன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்படியா வந்துருச்சு, ஐயப்பன் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதுலதான் நான் பார்த்தேன். தெரியல ப்ரோ, நான் பார்க்கல, இன்னும் டீசர் பார்க்கல. ஸோ டீசர் ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் தான் ப்ரோ. கூலி கேரளால ஃபேன் ஷோ டிக்கெட் பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புக்கிங்லாம் ஃபேன் ஷோக்கு. பரணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன விஷயமா நாமக்கல் வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? கேரளாவில இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க, அது அன்டிஸ்க்ளோஸ்டு ஏரியா அப்படின்னு சொல்றீங்க. அன்டிஸ்க்ளோஸ்டு ஏரியான்னு சொல்லல, அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்னு சொன்னேன். ஓகே அன்டிஸ்கவர்டு. ஓகே, இப்ப ஒருத்தர் வந்து பேசினாரு பாத்தீங்களா, இந்த ராமாயணம் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதை பத்திலாம் கவலைப்படுறது நம்ம மட்டும்தான். இங்க வந்து வடக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்க எந்த பொய்ய வேணாலும் உண்மைன்னு சொல்லிட்டு சாமி பேர்ல நீங்க எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். அவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படிங்கறதுதான் நான் இங்க என்னோட லைஃப்ல நான் இங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இந்த துணிவுல வந்து ஒரு ஒரு டயலாக் நம்ம எழுதுறதான் இனிமே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகப்பன் சொல்லுவார் முதலமைச்சரா இருக்கும்போது.
அது போலதான் இப்ப வந்து எல்லாமே வந்து திரிச்சு அதை திரித்து கூறப்படுவதா அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஏன்னா கேட்கவே இல்லையா? கேக்குது இல்ல ப்ரோ, கேக்குது ப்ரோ, அது சொல்லுங்க bro. முக்காவாசி இந்த ரெண்டு கேக்குது கேக்குது இதிகாசத்துலயும் ப்ரோ, கேட்டுட்டு இருக்கோம் bro. ரெண்டு ஆ இதிகாசத்துலயும் அவங்க நார்த்தை பேஸ் பண்ணி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. சவுத்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனும் இல்லை. சவுத்தை காட்டுறதுன்னா அவங்க அப் வந்து ராவணா இஸ் a ம். பேட் பர்சன் அது மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப என்னை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரிதான், தவறு தான் அப்படிங்கறதுதான் என்னோட இந்த கான்செப்ட். எதுவா இருந்தாலும் அப்படிங்கிறது தான். இங்க வந்து இப்ப என்னுடைய ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல வந்து நிறைய விஷயங்கள் ஆர்கியூமெண்ட். இப்ப என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இப்ப நாங்க எல்லாருமே படிச்சவங்க தான். ஆனா பட் எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைத்தான் சரின்னு சொல்லுவாங்க. எப்பவும் வந்து சரி தப்ப வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தப்பையும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு படம் தான். ஆனா அந்த ஒரு படத்தையே வந்து ஒரு தவறா சித்தரிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இப்ப நீங்க வந்து கருத்து சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் பாருங்க எந்த அளவுக்கு நீங்க அதெல்லாம். நானும் அந்த இது வந்து காலையிலயும் பார்த்தேன், இப்பவும் பார்த்தேன், 2 தடவை பார்த்துட்டேன். ஆனா பட் இந்த அளவுக்கு நான் டீப்பா பார்க்கல அதை. ஆனா இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, இப்ப பிரகாஷ் எல்லாம் வந்து பார்த்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு அதை என்னன்னு சொல்றது துல்லியமாவன் இதை வந்து கவனிச்சு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னமும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிறது. அவர் பேசுறது தெளிவா கேக்குதா? பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு அப்பப்ப. இல்ல எனக்கே பிரேக் ஆகுற மாதிரி தான் இருக்கு பிரகாஷ். ஓ இல்லைங்க, நீங்க பேசுறது அப்ப கேட்டுட்டே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வந்து பிரேக் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுக்காக தான் சொன்னேன். இல்ல இந்த வீரமல்லுவை பத்தி ஹரிஹர வீரமல்லு அதையுமே பத்தி சொன்னீங்க, அதுக்குமே அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த படம்லாம் வந்தா பிரச்சனையை மட்டும் தான் கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு முதல் டைலாக்ல இருந்தே அவங்க அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மோகன்ஜின்னு ஒரு டேரக்டர் இருக்காருல்ல, இப்போ அடுத்த ஒரு படம் பண்றாங்க, அந்த கான்செப்டுக்கு இந்த கான்செப்டுக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வராங்க. என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் துணை முதலமைச்சரும் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா ரொம்ப பெருசா தலையெடுத்த இது வந்து தெலுங்கு ஏரியாஸ் தான் மட்டும் தலையெடுத்து இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். அப்பேற்பட்ட ஒரு தெலுங்கு மாநிலத்துல முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்கிற ஒரு மிக பெரும் அந்தஸ்து இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி படங்கள் பண்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சரி பண்ணிட்டு போறாரு. அவரு என்னவோ முன்னாடி எப்படி சொல்றாங்க, அவர் வந்து கொள்கை கோட்பாடுகள் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா பெரியார் கொள்கை, திராவிட கொள்கைங்கிறத அவர் ஆரம்பிச்சது. அப்பயே அவர் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சில வருஷம் பயங்கரமா புரட்சியாளருங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இடதுசாரி அரசியல்ல பேசினவர். முழுக்க இடதுசாரி அரசியல்ல பேசிட்டு இருந்த ஒரு நபர். ஒரு 2 லட்சம் தோல்வி பார்த்தாரு. இன்னொரு லட்சம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாரு. அப்புறம் ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்தாரு. அவங்க வந்து வலியுறுத்தினோடனே அவங்க ஒரு பாதையை மாத்தினாரு. ஒரு பிரச்சனை பண்ணாரு. ஒரு பஞ்சாயத்து ரோட்ல போய் நடு ரோட்ல படுத்திருந்தாரு. அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. அந்த பஞ்சாயத்துல இன்னொரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நிற்காரு. டேரக்டா ஒரு அழகான ஒரு கூட்டணியை மாற்றி அமைச்சாங்க. அந்த கூட்டணியை மாற்றி அமைச்சு ஒரு மிகப்பெரும் கூட்டணி ஏற்படுத்தினாங்க. தெரியாது, ஜெயிக்கிற வரைக்குமே கூட அப்படி இருந்தார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா இடதுசாரிக்கும் வலதுசாரிக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்ட். எப்படி மாறினாருன்னு தெரியல. டோட்டல் வலதுசாரி அரசியல் பேசுறாரு. அரசியல் அவர் பேசுறது மட்டும் இல்லாம அவரோட காஸ்டியூம்ஸே மாத்திக்கிட்டாரு. காஸ்டியூம்ஸை மாத்திக்கிட்டு ஒவ்வொரு எப்படி சொல்றது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அவரோட அரசியலுக்கு திணிக்கிறதாகட்டும் இல்ல படங்களை திணிக்கிறதாகட்டும் டோட்டலா மாறிட்டாரு. ஏன்னா ஆரம்பத்துல இது பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா ஆரம்பத்துல எப்படி ஒரு அரசியல் ஆரம்பிச்சாரு எப்படின்னா அவரை பாக்குறப்ப எனக்கு எப்படி ஞாபகம் வரும்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லுங்க யாரும் எதை சொல்ல நீங்க சொல்லிருங்க. சொல்லுங்க, யாரும் ஒண்ணு சொல்ல. யாரும் ஸ்பீக்கர்ல ஏதாவது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன படம், பேரரசன் ஒரு படம் ஒன்று இருக்கும். அந்த படத்துல வர பிரகாஷ்ராஜ் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு வந்து பவன் கல்யாண் கேரக்டர் நான் பாக்குறேன். அரசியல் ஆரம்பிச்சது ஒண்ணு, முடிகிறது ஒண்ணுங்கிற மாதிரி, இல்லை முடிக்க போறது ஒண்ணுங்கிற மாதிரி. சரி பண்ணிட்டு போறாரு, விடுங்க. அவருடைய அரசியல், அவருடைய படம், அவருடைய ரசிகர்களாச்சு.
பட் உண்மை சொன்னீங்கன்னா கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஷேக்வாராவை வச்சு அவருடைய முதல் அந்த சனசேனா மீட்டிங்லாம் பார்க்கும்போது இன்னமும் வந்து அது மனசுக்குள்ளே இருக்கு எனக்கு. நான் அதெல்லாம் பார்க்கும்போது அதோட ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பிளம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஆக்ரோஷமான ஒரு இதாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இப்படி மாறி போயிட்டாரு அப்படிங்கிறது தான் சங்கடமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க, வேற எதுவும் நல்ல விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது நல்ல கதை இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்க, வேற டாபிக் தான் சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நான் வந்து நைட்டு 10:15 10:30 இருங்க, நான் படத்துக்கு போக போறேன், F1 போக போறேன். அதனால ஸ்பேஸ் சீக்கிரம் தான் முடிச்சவனும். பிரகாஷ் ப்ரோ, ஏன் நம்ம ஊர்ல ஐமேக்ஸே கிடையாது, திருச்சியில ஐமேக்ஸ் போறாங்களாம். 10:30 மாரிஸ்ல மெயின் ஸ்கிரீன் இன்னைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து சின்ன ஸ்கிரீனுக்கு மாத்துறாங்க. ரொம்ப சின்ன ஸ்கிரீனுக்கு மாத்திட்டாங்க. 66 பேர் உள்ள சீட்டு. அதாவது இன்னைக்கு வந்து 900 பேர் உள்ள சீட்டு, நாளைக்கு 66 பேர் உள்ள சீட்டு. இன்னைக்கு 900 பேர் உள்ள சீட்னாலும் பெரிய ஸ்கிரீன்னாலும் பார்க்க போறது என்னமோ புக் பண்ணிருக்கிறது என்னமோ 50 பேர் 60 பேர் தான். அதனால வந்து படம் பார்க்கறதுனால இன்னைக்கு ஸ்பேஸ் இதோட முடிச்சாலும் அதோட நான் வந்து ஒரு சொல்லிட்டு முடிச்சிடறேன். 3 BHK அனௌன்ஸ்மெண்ட் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம ஸ்பேஸில் உள்ள ஆட்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணலை, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில்அப் பண்ணிருங்க. டேட்டு, ஸ்க்ரீனு, ஷோ டைமு, புக் மை ஷோவில் இருக்கா இல்லை வந்து எதில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க எனக்கு. அவ்வளோதான். ஓகே, டன். ஸ்பேஸை முடிச்சிடலாம். பாய். வேற யாராவது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. யார் சொல்றீங்க சொல்லுங்க. Prakash bro, I'm Sahir Shah. பிரதர் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். சாய் ஹர்ஷா பிரதர், சொல்லுங்க பிரதர். Bro, are you giving tickets for 3 BHK? கொடுக்குறேன் பிரதர். ஆனா வந்து கொடுக்குறேன், ஆனா வந்து வின்னர்ஸ் லிஸ்ட் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியலையே. Bro, 1 ticket bro please. சரி, ரைட், ஓகே. வின்னர்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். உங்க பேர் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். டீடைல்ஸ் டிஎம் பண்ணிருங்க. நான் அடிஷனலா 11 ஆளா சேர்த்துறேன், இல்ல 10 ஆளா சேர்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பேரை சேர்த்துறேன். டிஎம் பண்றேன். Bro, DM is not working. Get verified. நான் உங்களுக்கு ஹாய் மெசேஜ் போட்டு விடுறேன். Okay bro, please bro, 1 ticket. ஓகேங்க பிரதர், டீடைல் போட்டு விடுறேன். பாய். ஓகே, ஃபைனல் வின்னரா சாய் ஹர்ஷா அவரை செலக்ட் பண்ணிடுறேன். வின்னர்ஸ் போட்டு வரேன், வந்துருங்க. டீடைல்ஸ் சொல்லிடுங்க. பாய். Yes bro, if you DM me so I can give my details. டன் பிரதர், டிஎம் பண்ணிட்டேன். ஹாய் போட்டு விட்டுருக்கேன் பாருங்க. அதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க, டீடைல்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. Came bro, I will give my details. Thank you bro. Okay, bye. Okay bro, 1 minute I will DM my details. Thank you.